வட போலாம். நாடு வரணுமா? தாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலங்காலத்தில் நேரமாக கத்திட்டு எதுக்கு தெரியுமா கிளம்பிட்டோம்? நொங்கு வெட்டுறதுக்கு. இது டிசம்பர் மாதம். நொங்கே இருக்காது எங்கேயும், ஆனால் நம்ம காட்டில் இருக்கிற மாதம் நொங்கு இருக்குது. இவர் தான் நம்ம மரம் ஏறவர். இது நொங்குன்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறோம் தான் காட்டியிருக்கிறான். மேலே போய் ஏறுனதுக்கு அப்புறம் அது நொங்கா இல்லையா என்ன ஏதுங்கிறது தெரியும். அப்படியே போவோம். போயிட்டு நம்ம தோட்டத்தை சுற்றி காட்டிடு. அவ்வளோதான், மரத்துக்கு வந்தாச்சு. பார்த்தியா, மரம் அந்த மரம் தான். இந்த மரம் வந்து இதே வந்து சீசனாக இருந்தால் வச்சுக்க, இன்னும் இடத்துல நொங்கு விட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இது வந்து பனிக்காலங்கிறதுனால அதிகமாக நொங்கு வைக்காது. இப்போ வந்து நமக்கு வச்சுட்டாங்க, விட்டுருக்குறாங்க. மரம் பெரிய மரம்ல, சின்ன மரம் தான். ஆன் பண்ணுறதுக்குள்ள சொல்லு. ஓகே, ஆன் பண்ணிட்டே சொல்லு. ஆன் பண்ணிட்டேன். நொங்கு வெட்டி முடிச்சாச்சு. ஆனால் வெட்டி பார்த்தா இது நொங்கு இல்லை, இது பனங்காய். இன்னும் ஒரு வாரம் விட்டுருந்தா பனங்கொட்டை வந்துருக்கும். அதை வந்து கூட்டிகிட்டு வந்து நொங்குன்னுட்டான். அதனால் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் பூமிக்கே போட்டுறோம். அதுலேயே போட்டாச்சு. பேசுவாங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? சரி, நொங்கு தான் போயிடுச்சு, இளநியாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு இளநீ போட போகிறோம். அதாவது இளநியா இல்லை அதையும் தேங்காயின்னு போய் பார்க்கலாம். பாய். என்ன சரியா நீங்கள் இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டே அப்புறா விவசாயி? நீ ஒரு விவசாயி, உன்னை வந்து அடுத்து ஒரு உன்னை தான் இன்டர்வியூ எடுக்கலாம் வந்து துறையின. இதுதான் முன்னாடி கடைசியாக வெட்டுறானே. நம்ம ஆன் பண்ணதில்ல, வெட்டுனதில் இவ்வளோ தான் நொங்கு. இதுமாரி தான் 2-3 காய் இருக்குது, அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வேறு காய் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு தான் நினச்சேன். தண்ணி மாரி இருக்குது. ஐஸ் வேறு எதில்ற இல்லைடா, மரத்துக்கடியில் ஒன்று இருந்துச்சா? இல்லைடான்னு இல்லை, மிங்கடா நீ போட்டு மரத்துக்கு. இங்கே கட்டுற வீடியோ எங்கடா அங்கே எடுத்துட்டு இருக்கிறேன். போனெல்லாம் ஒரு ஜேம்ஸ் கேமரூன் ஆக்கலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டு மாட்டுக்கு போடுற. அவர் தான் கேமரா. அது மாடுதுன்னு செத்து போயிருந்தா. டேஸ்ட் இல்லைடா. அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாமல ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்குது. போதும், சும்மா கிடைச்சதுக்கு தண்ணி வரக்காட்டு. இந்த காய் தின்னு பாரு, நல்லா இருக்குது. வீடியோ கட் பண்ணிடுறேன். காலில் வந்து வருது. சரி, மனோஜ் கால் பண்ண. வேறு அது அதுலேருந்து எடுத்தாங்க, அது கிடைக்கை தான். அதெல்லாம் மங்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீ இப்போ அவன் சொல்கிறான், போன வாரம் கூப்பிட்டு வந்திருந்தா போன வாரம் நொங்காந்துருக்குங்கிறான். அது பணம் கொட்டுறதுக்கு உள்ள போன வாரத்தில் மட்டும் நொங்காந்துருக்குமா? தண்ணியில் விழுந்தாலும் கண்ணாடி தெரிய மாதிரி தான் இப்போ சேவை தெரியுது போடு. இது அதை விட்டுரு, தண்ணியோட விட்டுரு, ஆத்தோட போட்டது அதை போடு, அது திங்கிறதுக்காகும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கொலையாட்டு. குட்டிக்காய் எடுத்துட்டு போடு, பார்த்துக்கலாம். கடைசியாக இந்த ரிவ்யூவர் வந்திருக்கிறார், ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அது நொங்கா இல்லைன்னு சொல்லுவான். நீ ஒன்று வெட்டி அங்கே போட்ட பார்த்தி நடாத்துல, அதுதான் நொங்கு. அங்கே ஒன்று போட்டுக்கிறான் பாரு, அங்கே கிடச்சி பார்த்தியா, ஒன்று மட்டும் வெட்டி போட்டால. எதுக்கு எடுத்து விடுனா என்ன பண்ணுறது? அதுதானே நொங்கு. இப்போ நம்ம திங்கிறதுக்கு இதுதான் ஆகும் நொங்குன்னு. அதை எடுத்து மேலே அதை எடுத்துட்டு போலாத்தையும். அது பார்த்தாவே தெரியுது பனங்கொட்டை. நொங்கை எடுத்து கொண்டு போய் இடஞ்சாதுற அப்படி ஒரு இவத்த கலையை இங்கேயே வெட்டி தின்னுட்டு வெட்டி நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு நொங்கெலாம் திங்க மாட்டேன். காலைல 1/2 மணி நேரம் வேஸ்ட்டா. ஒரு மாதம் முன்னாடி ஒரு 3 வாரம் ஆகுது சொல்லி. இந்த வாரம் தான் சொன்னா, 3 வாரம் கழிக்குது. சரி, உனக்கு எப்போ சீனி சொன்னா? எனக்கு முந்தானது சொன்னான். நான் சீனி சேர்த்திக்கணும்னு ஐடியா இல்லை. ஓ, அப்போ என்னை விட்டு எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி சொன்னான். வாட்டெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டேன், நீ வரலன்ட்ட. இந்த வாரம் இங்கே இங்கே போட்டோமே, அதுங்கடா அங்கே போயிடுச்சு. அது எவனா போய் எடுக்கிறவன்? அது ஒன்று தான் இருக்குது, விட்டுரு, மீதியில் எடு. போய் வேண்டாங்கிறையே, அது ஒரே ஒரு காய் தாண்டது, அதுக்கு மேலே ஆழம். இந்த மட்டை வச்சு எடுத்துட்டு வரத்தரா? நீ பாத்திர, நீ தான் வளர்த்தி கேட்குற. இல்லை, நான் வரல. இது குச்சராடி அத்தான நொங்கு
அது ஒரு கை தானே? ஆமாம் அது ஒரு கை இந்த மட்டையை வச்சுடுறா வந்துடுவோம். வரமாட்டேங்குது இங்கே எனக்கு எட்டாவதுரா வாடா. மட்டையை எடுக்கவே இல்லையா, வராதுன்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு எட்டாவதுராங்கிறா இப்போ 8 புடி எரிச்சு மாதிரி கொண்டாடுறா. நீ என்ன எடுத்துட்டு வா. என்ன மீன்லாம் கொண்டு வச்சுக்கிற டேய்? எங்கடா மீன்? இதா எங்கடா அதே செத்து போச்சு. இப்போ செத்ததில்ல, அது எப்பயா செத்தது? இப்போ தானே பைத்தியார செத்தது. எங்கே நொங்குலேருந்து செத்துருக்குதான், ஒரு மீன் செத்து போச்சாமா. என்னக்குது? மீன் எப்படா ஜாவும்? செவுள் வெள்ளையாகி போச்சு, அது எப்படி இப்போ செத்து? செருப்பு அடிச்சு போடுவேன் வர சாமான் இப்போ தானே செத்து சாமான். மேலே இன்னொரு கோழி வெட்டி போகிற அந்த இடத்துல நான் மீசை கழுத்தி மீனுக்கு மாட்டேன் நிறையா. அதை கொண்டா மேலே கோழிக்கு போடலாம். நொங்கு வெட்டி விழுந்து ஒரு மீன் தான் செத்து போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நொங்கு வெட்டி கடைசியாக நாங்கள் தேடுறது அந்த ஒரே ஒரு காய் தான். மூணு கண்ணுக்கு வருது போடு. வெயிட்டிங் இல்லை ரெடி. அவனே வெட்டி அவனே நமக்கு எடுத்து அவனே நமக்கு போகிறான். செருப்பு அடிக்கும் வரமாட்டேங்கிறா. எனக்கு வளர்த்தியா தான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. ஐத்தையும் பிடிச்சி வந்தானே பரவாயில்ல. அதுதான் அவனுக்கு அது நொங்கு அது நொங்கு எடுத்துக்க. ஏட்டு தான் நினைச்சு வாடா துறையா வந்து உன்னையறான். அப்பா இது எந்த இரா இங்கே போகுது துறையா. இதை தூக்கி ஆற்றுல போடுறேங்கிறான். அது போகிற இருக்கிறக்கு அந்த பக்கம் தானே போகுது. இருபது வாரம் நொங்க போச்சு இல்லைன்னா எடுத்துட்டு இது நொங்கா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வாரம் அங்கே போயிட்டு இருடா ஒரு நிமிஷம் நான் எடுத்தே கொடுக்க மாட்டேங்குது. இரா அவ்வளோதான் இழுத்துக்கிட்டே வந்துட்டு நீ ஏன்டாடே எங்கடா தூக்கி போடுறாத, அங்கே தூக்கி போட்டு அடிச்சு வந்துச்சு போறா. இங்கே கழுத்துக்கு நானே கையில் வச்சு போட்டுட்டா. ஏய் போய் எடுத்துட்டு வாடா. நான் போட்டு வாடா உனக்கு கட்டும்டாங்கிறேன். வாங்கடா துறையா. சீங்க அதெல்லாம் புட்டு பார்த்தா. அதனால தான் நான் சொல்கிறேன் போய் எடுத்துட்டு வந்துரு. தரையை வெட்டி பார்க்கலாம். ஒரு காய் வெட்டி பார்க்கலாம். சாம்பிள் காய் வெட்டி பார்க்கலாம். காய் நல்ல காய். கையில் கட்ட முடியாது. கடுக்காய் கடுக்காய்டா கடுக்காய். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு வெட்டுறவன தான் வந்து நமக்கு நொங்கு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். கண்ணு தெரியாமல் வந்து ஆளுக்கு சோடுக்குது கண்ணு தெரியாமல் பனங்காயை கொண்டு வந்து அந்த பக்கம் நொங்கு பனங்காயை கொண்டு வந்து காட்டிருக்கான். கத்தியே உடஞ்சி போச்சு. உள்ள கொட்டுறதுக்குறா சேவா காய்டா. தெரிக்குதுரா கம்மாடா. கண்ணாடி துறையும் கண்ணை நோண்டி தின்னா தான் வந்து அது துறையா. ஏன் கத்திக்கு ஏற வெட்டுற? கத்தியாடு வெட்ட முடியல. சரி ஓகே, இதுதான் இப்படி போச்சு. நீ தண்ணிக்குள்ளே இருக்கிறத எடுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு பெருசாகிற காய் வெட்டு. அது கடுக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல வெட்டு. பெருசையை வெட்டு. அது எதுக்கு அப்புறம் மேலே சும்மா துறையை வந்து பனங்காய் பொறுக்கிறானா? அது அப்புறம் பாப்பா என்ன உளுக்கு பார்க்கலாம். எல்லாம் புதஞ்சு போயிரு மாட்டேற. எப்பறம் எடுக்கிறது உள்ள போய் தேங்காய் வர போட்டுக்கணும். நான் பாட்டு வேற அடிக்குது. ஓ சனம் சனம். ஓ என்னடா துறையா கத்திது? இந்த வேற உட்காந்து நான் இவ்வளோ நேரம் தீட்டு இருந்தேன். இப்போ குரம்பை விட்டுரு வேண்டாம். அவ்வளோதான். நம்ம மரம் வேறவர் வந்து குமார் மரத்து மேலே நொங்கு அவ்வளோதான். கொலையை பிடிச்சாச்சு. இனிமேல் வந்து நொங்கு வெட்டுறோம், சாப்பிட்றோம். ஆனால் எடுத்து விட்டால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தண்ணியில் தான் விழுவும் வந்துடலாம். பிஞ்செல்லாம் விட்டுரு. நொங்கு மட்டும் வெட்டு. சின்னதாக இருந்தால் இன்னொரு அடிக்கலாம் வந்துக்கலாம். கயிறு வாழ் கீழே இல்லையாடா, ஒன்று தானே கொண்டாந்தான் அவன். மேலே போயாச்சு.
நம்ம நொங்கு வேட்டை வந்துக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அருமையான இடம், சுற்றி ஆறு.